தன் அலங்காரத்தை ஒருமுறை கண்ணாடியில் பார்த்து கொண்டு திருப்தி அடைந்த ஜெகதா கல்யாண வீட்டிற்கு கிளம்ப மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். குயின்மார்க் இங்க் வியாபாரி குமரேசன் செட்டியார் மூத்த மகன் திருவேங்கடத்தின் திருமணத்திற்கு அவளுக்கு அழைப்பிதழ் விழுந்திருந்தது. குமரேசன் செட்டியார் அந்தஸ்தில் பழனியப்ப கவுண்டருக்கு ஒப்பானவர். அவர்கள் வீட்டு திருமண கோலாகலத்தில் கலந்து கொள்வது மிகவும் பெருமைப்படக்கூடிய காரியம்தான். மேலும் ஸ்ரீமதி குமரேசன் அவர்களே நேரில் வந்து ஜெகதாவை அழைத்துவிட்டு போயிருந்தார்கள். கிளப்பிலே 2 தடவைகள் சந்தித்தார்கள். ஒரு சினிமாவில் ஒரு முறை பார்த்து லேசாக சிரித்து கொண்டார்கள் என்பதை தவிர ஸ்ரீமதி குமரேசன் அப்படி ஒன்றும் ஜெகதாவிற்கு நெருங்கிய சிநேகிதி அல்ல. எனினும் பெரிய மனிதர் வீட்டு பெண்மணி. வீடு தேடி வந்து அழைத்திருக்கும் பொழுது போகாமல் இருப்பது அழகல்ல என எண்ணி ஜெகதா அத்திருமண வைபவத்தை கண்டு கழிக்க புறப்பட்டாள். கல்யாண வீட்டிற்கு வெறுங்கையுடன் அப்பாவது என அவளது மனசாட்சி உறுத்தியது. அதிக பழக்கமில்லாத நபர்களுக்கு திருமண பரிசாக ஏதும் அளிக்க அவளுக்கு மனமும் வரவில்லை. பரிசு எடுத்து போவதா அல்லது வெறுங்கையை வீசிக்கொண்டு சென்று மணமக்களை பார்த்து பல்லை கட்டி பகட்டாக சிரித்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வந்து விடுவதா என்று வெகு நேரம் யோசித்தாள். லோகநாயகி போன்ற கௌரவமிக்க குடும்பத்து பெண்கள் பலரும் பலவித பரிசுகளுடன் அங்கே வந்திருப்பார்கள். அப்பொழுது வெறுங்கையுடன் போய் நின்றால் மிகவும் வெட்கக்கேடாகிவிடும் என அஞ்சி பீரோவை திறந்து அருணாவிற்கு கல்யாண சீராக வாங்கி வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்களில் மிகவும் எடை குறைவானதொரு வெள்ளி கோப்பையை எடுத்து காகிதத்தில் சுற்றி கொண்டு தனது புதிய காரில் வந்து அமர்ந்தாள். அது சமயம் வேலைக்காரி வள்ளி ஓடி வந்து, அம்மா, தபாலில் இப்பொழுதுதான் வந்தது என்று ஒரு கடிதத்தை கொடுத்தாள். எழுத்திலிருந்து அருணாவிடமிருந்து வந்த கடிதம் என்பதை ஊகித்து கொண்ட ஜெகதா, சரி புறப்பட நேரமாகிறது என்று டிரைவருக்கு உத்தரவிட்டுவிட்டு உரையை பிரித்து மிகவும் நிதானமாக வாசித்தாள். ஈரத்தரையில் வழுக்கி விழுந்துவிட்டதன் பயனாக மூர்ச்சையாகி கிடந்த சதாசிவத்தின் உடல்நிலை கடந்த 10 தினங்களாக மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக அருணா எழுதியிருந்தாள். ஆமாம், இந்த சதாசிவம் சமயத்திற்கு தலையில் கடலை தூக்கி போட போகிறான். அது தெரிந்த கதைதான் என்று தனக்குள் முணுமுணுத்தபடி ஜெகதா கடிதத்தை அலட்சியமாக காரின் ஆசனத்தின் மீது வீசி போட்டுவிட்டு திண்டில் சாய்ந்து கொண்டு வெளியிலிருந்து விற்றென இடைவழியே வீசிய குளிர்ந்த காற்றை ரசித்த வண்ணம் இருந்தாள். குமரேசன் செட்டியார் வீட்டு கல்யாணம் மிகவும் பெரிய தோரணையில் நடந்து கொண்டிருந்ததனால் வந்திருந்த விருந்தினர் அனைவரும் கல்யாண பந்தலுக்கு ஒரு பர்லாங்கு தூரத்திலேயே காரை விட்டு இறங்கி நடந்து செல்ல நேர்ந்தது. நாலாவித வர்ண தோரணங்களும் சித்திரங்களும் திரைச்சேலைகளுமாக அலங்கரிக்கப்பெற்று வானலாவி நின்ற மணப்பந்தலை பிரமிப்புடன் பார்த்தாள் ஜெகதா. இதுவரை அவள் இவ்வளவு பெரியதொரு கல்யாணத்தை கண்களால் கண்டதே இல்லை. தேர் திருவிழாவுக்கு வந்திருப்பது போல பந்தலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நின்ற பிரம்மாண்டமான கூட்டத்திற்குள் புகுந்து ஒரு வழியாக பெண்கள் பகுதியை அடைவதற்குள் அவளது மூச்சு திணறியது. கருத்துடன் அழகு பார்த்து கட்டியிருந்த மைசூர் பட்டுப்புடவையின் மடிப்பெல்லாம் சரிந்து நசுங்கி குலைந்து போயிற்று. பந்தலின் மறுகோடியில் ஆகாய விமானம் போல புஷ்பங்களால் சிங்காரிக்கப்பட்டிருந்த ஒரு விதானத்தின் மீது மணமக்கள் அமர்ந்திருந்தனர். நேரே சென்று அவர்களை பாராட்டி தாங்கள் கொண்டு வந்த பரிசுகளை கையில் கொடுத்து வரும் உத்தேசத்துடன் வந்து கொண்டிருந்த சிநேகிதர்கள் ரயில் வண்டி தொடர்போல் கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். அந்த வரிசை நீண்டு வளைந்து பந்தலுக்குள் பல திக்கிலும் சென்று வாசல் கேட் வரை வழிந்தோடியதைக் கண்ட ஜெகதா நிராசையாக பெருமூச்செறிந்தாள். இவ்வளவு பேர்களும் சென்ற பிறகு கடைசியாக தானும் சென்று மணமக்களை நேரில் ஆசீர்வதிப்பதற்குள் பொழுது போய் மறுநாள் விடிந்துவிடும் என எண்ணி அவள் கழுத்தை நீட்டி தெரிந்த மனிதர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். மணமக்களை தரிசிக்க கூட முடியாது. கூட்டத்தில் திணறிய பலர் ஆங்காங்கே தனித்தனியே பிரிந்து சிறு பேச்சு மாநாடுகள் நடத்தி கொண்டிருந்தனர். ஜெகதாவைப் போலவே கொண்டு வந்த பரிசு கொடுக்க முடியாது திண்டாடிய வயோதிக அம்மாள் ஒருத்தி ஜெகதாவை கண்டதும் பல்லை காட்டி, நேரே இதை நாம் கொண்டு அவர்களிடம் கொடுக்க முடியாது. இங்கே அதற்காக ஒரு குமாஸ்தா இருக்கிறார். அவரிடம் கொடுத்து பெயரை சொல்லிவிட்டு ரசீதை வாங்கி கொள்ளுங்கள் என்று யோசனை சொன்னாள். இடது கரத்தால் பரிசுகளை வாங்கி அருகில் குவித்து கொண்டு வலது கரத்தால் ஒரு ரசீதை கிழித்து வீசிய வண்ணம் பந்தலின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த குமாஸ்தாவிடம் ஜெகதா தான் கொண்டு வந்த பரிசை கொடுத்துவிட்டு திரும்பினாள். அப்பொழுது அருகில் நின்று கொண்டிருந்த 2 கலாசாலை மாணவிகள் பேசிக் கொண்டிருந்தது அவள் காதுகளில் பட்டது. ரமா, இதெல்லாம் என்ன நான்சென்ஸ்? இது கல்யாணமா? 63 திருவிழா போலல்லவா இருக்கிறது. இப்படி கல்யாணம் செய்து கொள்ள சௌமியா எப்படித்தான் ஒப்பினாலோ? நானாக இருந்தால் காதும் காதும் வைத்தாற்போல் ரெஜிஸ்டர் ஆபீஸில் ஒரு நிமிஷத்தில் கல்யாணத்தை முடித்துக் கொண்டிருப்பேன். இது என்ன கூட்டம், என்ன ஆர்ப்பாட்டம், நான்சென்ஸ்
என்று கூறிவிட்டு கலுக்கென சிரித்தாள். கொசுவலை போன்ற மெல்லிய சேலை உடுத்தி ஒடிந்து விழும் போல் தோற்றமளித்த நாகரிக யுவதி. ரிஜிஸ்டர் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தமில்லை. வைதிக முறைப்படி குடும்ப சம்பிரதாயத்தை ஒட்டி பேஷாக விவாதம் செய்து கொள்ளட்டும். ஆனால் பணத்தை இப்படி வாரி இறைப்பதை விட்டுவிட்டு மிக எளிய முறையில் செய்துவிட்டு செலவழிக்க உத்தேசம் இருந்த பணத்தை கொண்டு ஒரு கலாசாலை கட்டுவித்தாலும் பிரயோஜனம் உண்டு என்றாள். அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு யுவதி பதிலுக்கு, ஜெகதாவிற்கு இந்த அதிக பிரசங்கிகளின் அபிப்பிராயம் எரிச்சலை உண்டாக்கியது. அந்தஸ்து, கௌரவம், குடும்ப யோகிதை என்பதையெல்லாம் பற்றி இதுகளுக்கு என்ன தெரியும்? கலாசாலை படிகளை மிதித்துவிட்ட அகம்பாவத்திலே ஏதேதோ தத்து பித்தென்று உலர்கிறதுகள். பணத்தை சம்பாதித்த ஒருவனுக்கு அதை இஷ்டப்படி செலவழிக்க உரிமை இல்லையா என்ன? தர்மம் செய்வதில் இப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று வலுக்கட்டாயம் செய்ய முடியுமா? கல்யாணம் என்பது அவரவருடைய சொந்த விஷயம். அதை விமரிசையாக கொண்டாடுவதோ எளிய முறையில் செய்து கொள்வதோ அவரவர்கள் பிரியம். கலாச்சாலை கட்டி வைக்க வேண்டுமாம். ஏன், இன்னும் இதுபோல் அரட்டை கள்ளிகள் பலர் அதிலிருந்து உற்பத்தியாகி இப்படி அர்த்தமில்லாமல் பேசிக்கொண்டு திரிய செய்வா? அசட்டு பெண்கள் என்று கோபத்துடன் அவர்களை பற்றி தனக்குள் எண்ணி வெகுண்ட ஜெகதா முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டு கொஞ்சம் நகர்ந்து நின்றாள். அங்கே ஒரு வயதான பெண்மணி நடுத்தர வயதுடைய இன்னொரு பெண்மணியுடன் தொண்டை கீழே பேசிக் கொண்டிருந்தாள். ராமநாதன் செட்டியார் பெண்ணைத்தான் முதலில் பேசினார்கள். பண விஷயத்தினால கல்யாணம் நின்று விட்டதாம் என்றாள் வயோதிக மாது. என்னவோ படிச்சும் பதவி படைச்சும் மனுஷங்களுக்கு விவேகம் வரவே இல்லை. வர வர உலகம் பணத்தைத்தான் மதிக்கிறது. ராமநாதன் செட்டியார் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்கிட்ட பணம் அதிகம் கிடையாது. என்னவோ அம்மா, இந்த காலத்துல மனுஷங்களை மதிச்சா கல்யாணம் நடத்துக்கிறாங்க. பணம் பணத்தைத்தான் கட்டிக்கொள்கிறது. வரதட்சணை, சீர், இந்த தொல்லையெல்லாம் முன்னாளில் சில பேர்கிட்டத்தான் பரவி இருந்தது. இப்போ என்னடானா எல்லார் ஜனங்களிடமும் பரவி விட்டுருக்கிறது. எங்க காலத்துல இதெல்லாம் நாங்க கேட்டறிந்ததில்லை. மருமகனுக்கு பெண்ணோட அப்பா 20,000 ரொக்கம் கொடுத்து ஒரு பங்களா வாங்கி சீராக கொடுத்தாராம். என்னவோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல என்று அழுத்து கொண்டாள் இன்னொரு பெண்மணி. ஜெகதாவிற்கு இந்த சம்பாஷணையும் கேட்க பிடிக்கவில்லை. பணக்காரர்கள் அனைவரையும் ஒரே தராசில் போட்டு எடையிட்டு கொண்டிருந்த அந்த பெண்களின் அருகே நிற்கவும் பிடிக்காது. இன்னும் சற்று தூரத்தில் நகர்ந்து நின்று கழுத்தை நீட்டி சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஸ்ரீமதி குமரேசன் அம்மாளை பார்த்து பற்கள் 32 தெரிய நகை செய்த வண்ணம் ஆடம்பரமாக பந்தலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்த லோகநாயகியை கண்டாள். அப்பாடா என்ற பெருமையுடன் கூட்டத்தை இடித்து கொண்டு தன் சிநேகிதியை பந்தலில் சந்தித்து அளவலாவ விரைந்து ஓடினாள். லோகா என்று உரத்த குரலில் கூவிய ஜெகதாவை திரும்பிய லோகநாயகி ஒரு முறை பார்த்தாள். ஆனால் என்ன ஆச்சரியம்! முன்பின் தெரியாத புதிய மனிதர்களை முதலாக காணுகையில் ஏற்படும் ஒரு திகைப்புதான் அவளது முகபாவத்தில் நிரம்பியிருந்தது. ஜெகதா திடுக்கிட்டு போனாள். அவளால் இதை நம்பவே முடியவில்லை. லோகநாயகிக்கு ஏன் திடீரென இந்த பாராமுகம்? அவள் யோசிக்கும் முன் பழனியப்ப கவுண்டரின் தர்ம பத்தினி சரேல் என்று வேறு ஒரு திக்கில் திரும்பி கூட்டத்தில் மறைந்து விட்டாள். ஜெகதாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டது. நேற்று வரை இணைபிரியாத தோழியாக பழகி வந்த லோகநாயகி இன்று இவ்வளவு மாறுதலை அடைந்திருப்பதன் மர்மம் என்ன? ஒரு சமயம் அவள் ஜெகதாவை சரியாக கவனிக்கவில்லையோ என்னவோ. அவள் மனம் மாறிவிடும்படி ஜெகதா குற்றம் ஏதும் செய்யவில்லையே. 4-5 நாட்களுக்கு முன்பு கூட அருணாவின் அப்பாருக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டு டெலிஃபோன் பேசினாளே என்று பலவாறு எண்ணி கலங்கி போனாள் ஜெகதா. சம்பவத்திலே மிகவும் சோர்வு இயல்புடைய அவளால் இந்த அதிர்ச்சியை தாழ முடியவில்லை. கண்களில் பெருகி நீரை சமாளித்துக் கொள்ள முகத்தை தாழ்த்தி கொண்டாள். அது சமயம் அருகில் வந்து நின்ற பாட்டியம்மாள் ஒருத்தி, கல்யாணம் என்றாலும் சில பழைய நினைவுகள் வந்துவிட்டால் நமக்கு அழுகையே வந்து விடுகிறது இல்லையா? இதோ பாருங்க, இந்த பெண்ணுக்கு ஒண்ணு விட்ட மாமா பெஞ்சாதி நான். இந்த குழந்தை மணப்பந்தலில் இருக்கும் கோலத்தை காண அவர் கொடுத்து வைக்கலையேன்னு நினைச்சேன். எனக்கு அழுகை குமுறி கொண்டு வந்து விட்டது என்று விவரித்துவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டு, நீங்க மருமக பிள்ளைக்கு உறவுக்காரங்க போல தோணுது என்றாள். ஆமாம் என்று தலையசைத்துவிட்டு ஜெகதா அங்கே இருக்க பிடிக்காது விரைவாக கூட்டத்தை கடந்து வெளியே வந்தாள். கல்யாண வீட்டிற்கு விஜயம் செய்வதற்காக வெற்றிலை பாக்கு பையை கூட வாங்கி கொள்ளாது அவள் வேகமாக காரை அடைந்து, சீக்கிரம் வீட்டிற்கு விடு என்றாள். வீடு சேர்ந்தால் போதும் என்றிருந்தது அவள் மனநிலை. பிறகு அன்று முழுவதும் அவளுக்கு நிம்மதியே ஏற்படவில்லை. சாப்பிட பிடிக்கவில்லை, தூக்கம் கூட வரவில்லை. பலவாறு தனக்குள்ளே எண்ணி குழம்பிய அவளுக்கு தீர விசாரித்து சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளாவிடில் மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது.
ஆகவே மறுநாள் மாலை அவசரமாக உடுத்திக்கொண்டு லோகநாயகியை நேரில் பார்த்து பேச புறப்பட்டாள். கவுண்டர் வீட்டு ஹாலுக்குள் ஜெகதா நுழையும் முன்பு அங்கே பேச்சும் சிரிப்பும் ஒரே ஆரவாரமாக காணப்பட்டது. ஹாலின் நடுவே கிடந்த பெரிய சோபாவில் மிகவும் சொகுசாக சாய்ந்து கொண்டிருந்த அசோகன் இடையிடையே சிகரெட்டை புகைத்த வண்ணம் கைகளை ஆட்டி உரத்த குரலில் கதையளந்து கொண்டிருந்தான். அதை கேட்டுவிட்டு தாங்க முடியாது கைகளை கொட்டி வயிறு குலுங்க நகைத்து கொண்டிருந்தார்கள் நளினியும் மனோன்மணியும். ஹாலுக்குள் ஜெகதா நுழைந்ததை கவனித்ததும் அவர்களின் பேச்சும் சிரிப்பும் மின்சார அதிர்ச்சி ஊற்றுவது போல் டக்கென நின்றுவிட்டன. பிசாசு ஒன்றை நேரடியே சந்தித்து விட்டது போல மிகவும் பிரமிப்புடன் அந்த மூவரும் அவளை வெறித்து பார்த்தனர். தன் வரவினால் ஏற்பட்ட திடீர் மௌனம் ஜெகதாவிற்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அவள் முகத்திலே அசட்டுக்களை பரவி ஓடியது. லோகா வீட்டில்தானே இருக்கிறாள் என்று மென்று விழுங்கிவிட்டு புன்னகை செய்ய முயற்சித்தாள். அது சமயம் மாடிப்படியில் இறங்கி வந்து கொண்டிருந்த லோகநாயகி, ஓ ஜெகதாவா, என்ன சௌக்கியம்தானே என்று கேட்டுவிட்டு மெல்ல ஹாலுக்குள் வந்தாள். ஜெகதா மேலேயே பேச எத்தனைக்கும் முன் லோகநாயகி அர்த்தம் ததும்ப மனோன்மணி பக்கம் ஒரு முறை பார்த்துவிட்டு, உட்காருங்க, நான் அவசரமாக வெளியே போய் கொண்டிருக்கிறேன் என்றாள். அவளது அசட்டையும் அலட்சியமும் ஜெகதாவிற்கு மிக்க திகைப்பை உண்டாக்கின. எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், நான் உன்னிடம் முக்கியமாக ஒரு காரியம் பேச வந்திருக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். என்னிடமா? அதை பற்றி பேசுவதிலே நீ லாபம் என்ன? நடந்தது நடந்துவிட்டது. நளினி கல்யாண காரியத்திலே நான் ரொம்ப அலுவலாக இருக்கிறேன். எனக்கு முக்கியமாக ஒரு சில வேலைகள் இருப்பதால் நான் வெளியே போயாக வேண்டும் என்றாள் அசட்டையாக லோகநாயகி. அப்படியானால் நான் நாளைக்கு வருகிறேன், மிகவும் முக்கியமாக உன்னிடம் பேச வேண்டும் என்று குழப்பத்துடன் இழுத்தாள் ஜெகதா. நாளைக்கு கூட முடியாது. ஏன், இன்னும் ஒரு 15 நாளைக்கு எனக்கு யாரிடமும் பேச பொழுதே இல்லை என்று லோகநாயகி மிடுக்காக பேசி முடிக்கும் முன், அத்தை, நீங்க வெளியில் போங்கள், நான் ஜெகதாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு மனோன்மணி குறும்புத்தனமாக கண்களை சிமிட்டினாள். மன்னித்துக்கொள் ஜெகதா என்று கூறிவிட்டு விற்றென்று விரைவாகச் சென்று வாசலில் வந்து நின்ற காரில் ஏறி மறைந்து விட்டாள். உட்காருங்கள், நிற்கிறீர்களே என்று அசோகன் உரிமை நிறைந்த குரலில் ஜெகதாவை உபசரித்தான். உட்காருங்கள், பிறகு என்னவாயிற்று? இந்திராணியை பற்றி விவரம் ஒன்றும் கிடைக்கவில்லையா? பாவம், பெண் வீட்டை விட்டு ஓடியதை கேட்டு அதிர்ச்சியாகி அப்படியே சதாசிவம் மூர்ச்சையாகி விட்டாராமே. அவருக்கு உடம்பு தேவலையா? பாவம் என்று சூழ் கொட்டினாள் மனோன்மணி. உட்கார நினைத்து குனிந்த ஜெகதா திடுக்கிட்டு துள்ளி நிமிர்ந்து நின்றாள். என்ன சொல்கிறாய்? இந்திராணி ஓடிவிட்டாளா என்று ஆச்சரியமும் கோபமும் தாளாது உரத்து கூவினாள். உங்களுக்கு விஷயம் தெரியாதது போல் பேசுகிறீர்களே. தற்சமயம் அதை பற்றி பேசத்தானே இங்கே லோகநாயகி அவர்களை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அருணாவின் அக்கா இந்திராணி அயனூர் பண்ணை வேலையால் ஒருத்தனுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்று காரிக்குளம் கிராமமே இரண்டுபடுகிறதே. ஓடின பெண்ணை இன்னும் கண்டுபிடித்தாகவில்லையாம். காரிக்குளத்தில் இருக்கும் உன் உறவினர் ஒருவர் நேற்று இங்கே வந்திருந்தார். அவர் இன்னும் பல விவரங்கள் சொன்னார். அதை பற்றி பேசினால் உங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும் என்றான் அசோகன் அமுத்தலாக. நீங்கள் சொல்வது பெரிய அவாண்டமான பழியாக இருக்கிறதே. இன்று கூட அருணா எனக்கு கடிதம் போட்டிருந்தாள். இப்படி இருந்தால் எழுதாமல் இருந்திருப்பாளா என்று கோபத்துடன் கேட்டாள் ஜெகதா. ஆத்திரத்தில் அவளது வார்த்தைகள் தடுமாறின. உங்களுக்கு இன்னும் அவர் தெரிவிக்கவில்லையோ? இந்த சங்கதி காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை தீ போல பரவியிருக்கிறது. நேற்று கல்யாண வீட்டில் கூட அருணாவை தெரிந்த சில பெண்கள் இதை பற்றி பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு கேட்க மிகவும் அவமானமாக இருந்தது. உங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், அருணா மனம் சங்கடப்பட்டு கொண்டுதான் எழுதவில்லை போலும். இந்திராணியின் பேரில் நான் குறை சொல்ல மாட்டேன். கல்யாணமாகும் முன் அவள் தாயாகிவிட்டாள். பாவம், மானத்திற்கு அஞ்சி அந்த மனிதனுடன் ஓடிவிட்டாள் என்றாள் மனோன்மணி. ஜெகதாவிற்கு ஆத்திரமும் துக்கமும் குமுறி கொண்டு வந்தன. அவளால் பேசவே முடியவில்லை. இதில் ஏதோ தவறு இருக்கிறது. நான் விசாரித்த பிறகு இதை பற்றி பேசுவோம் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். வீட்டை அடைந்ததும் நேரே மாடி அறைக்கு போய் தன் சினத்தையெல்லாம் கொட்டி நீண்டதொரு கடிதத்தை அருணாவுக்கு எழுதி முடித்தாள். நகரத்தில் விஷயங்கள் இவ்வாறு துரிதமாக நடந்து கொண்டிருக்கையில் அதே சமயம் காரிக்குளத்தில் சதாசிவத்தின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாகிக் கொண்டு வந்தது. மூர்ச்சித்து விழுந்ததிலிருந்து அவனுக்கு விடாது காய்ச்சல் வீசி கொண்டிருந்தது. ஜன்னி வேகத்தில் அவன் பலவாறு பிதற்றி கொண்டிருந்தான். அன்று தினம் அவனை வந்து கவனித்த வைத்தியர் பிழைப்பது துர்லபம் என்று கைவிரித்துவிட்டு போய்விட்டார். இரவு பகலாக தந்தைக்கு பணிவுடை செய்த அருணா சில தினங்களில் துரும்பாக இளைத்து உருமாறி போய்விட்டாள்.
தந்தைக்காகவும் வீட்டை விட்டு ஓடிவிட்ட தமக்கைக்காகவும் அழுது அழுது அவளது கண்கள் சோர்ந்து போயிருந்தன. தங்கையை தேடி ஆனந்தனும் சலித்து போய்விட்டான். ஊரார் பேசிய பழி சொல்லை காது கொடுத்து அவனால் கேட்க முடியவில்லை. வம்பர்களின் வசைமொழியை கேட்க அஞ்சி அருணா வீட்டிலேயே அடைந்து கிடந்தாள். அப்போதைக்கப்போது சிதம்பரமும் அவனது தாயாரும் அங்கு வந்து ஆறுதல் பல கூறினர். ஆனந்தன் மருந்து வாங்கி வரச் சென்றிருந்தான். தந்தை அருகிலே அருணா உட்கார்ந்து விசிறி கொண்டிருந்தாள். தந்தையின் உடல்நிலை பற்றி விவரமாக எழுதி மருந்து செலவிற்கு பணம் தேவை, உதவ வேண்டும் என்று பெரியம்மாளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். தமக்கை செய்த காரியத்தை பற்றியும் தந்தையின் உடல்நிலையை பற்றியும் விவரமாக சுரேஷ்குமாரனுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அன்று பகல் வரை 2 கடிதங்களுக்கும் பதில் ஏதும் வரவே இல்லை. இந்திராணி, கொஞ்சம் தண்ணி கொண்டா என்று ஜுர வேகத்தில் சதாசிவம் பிதற்றியபடி கட்டிலின் புரண்டான். தூங்குங்க, அதிகம் பேசக்கூடாது என்று குழந்தையை விரட்டுவது போல் அருணா அவனை சமாதானப்படுத்தி விட்டு பெருமூச்செறிந்தாள். வறுமையுடன் போராடி நலிந்த உடல் இப்பொழுது மரணத்துடன் போராடி கொண்டு கிடப்பதை காண அவளுக்கு மிக்க துன்பமாக இருந்தது. பாவம் அப்பா, இந்த பூமியில் அவதரித்து என்ன பயனை கண்டார்? வறுமை அவரை பல கொடுமைக்கு ஆளாகிவிட்டது. வறுமை மட்டும் வந்து குறுக்கிடாவிடில் அவர் வேறு விதமான மனிதராக இருந்திருப்பார் என்று தனக்குள் எண்ணிய மாத்திரம் அவளது கண்கள் நீரை கக்கின. அவளது முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த சதாசிவம், இந்திராணி, ஏன் அழுகிறாய்? நீ செய்த காரியம் தவறு இல்லையா? நாம் ஏழை என்றாலும் குடும்ப கௌரவம் இல்லையா? அயலூர் பண்ணையார் மகன் உன்னை கட்டிக்கொள்வானா? அவனை நீ நம்பி குல மதிப்பை கைவிட முடியுமா? சொல்லு என்று கேட்டான். அருணா விக்கி விக்கி அழுதாள். கூடாதப்பா, நான் இனி நல்ல பெண்ணாக நடந்து கொள்கிறேன். என்னை இம்முறை மன்னிக்கவும் என்றாள் தழுதழுத்த குரலில். நான் பார்வைக்கு முரடனாக தோன்றலாம், ஆனால் நான் பெற்ற குழந்தைகளிடம் எனக்கு பாசம் இல்லையா? அடிநாளிலிருந்து எனக்கு என்னவோ பகட்டாகவே பேச தெரிவதில்லை என்று கூறி சிரித்தான். தன்னை தந்தை இந்திராணி என்று தவறாக நினைத்து பேசுவதை எண்ணி மனம் கசிந்து போய், சரி சரி அப்பா, தூங்குங்கள் என்று சமாதானப்படுத்திவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள் அருணா. அது சமயம் வாசலில் போஸ்ட் என்ற குரல் கேட்டது. திடுக்கிட்டு துள்ளி எழுந்து வாசலுக்கு சென்று தபால்காரன் நீட்டிய கடிதத்தை ஆவலுடன் பெற்றுக்கொண்டாள். கடித உரை மீது காணப்பட்ட சுரேஷ்குமாரனின் கையெழுத்து அவளது உள்ளத்திலே நம்பிக்கையையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கின. ஆவல் தாளாது அவசரமாக நடுங்கும் கரத்தால் கடித உரையை கிழித்து கடிதத்தை எடுத்து படித்தாள். அன்புள்ள அருணா, உன்னுடைய கடிதம் கிடைத்தது. விவரம் அறிந்து வருந்துகிறேன். முந்தா நாள் என் தாயாரிடமிருந்து அவசரமாக வீட்டிற்கு வரச் சொல்லி செய்தி ஒன்று வந்தது. அதற்காக நான் கலாசாலையிலிருந்து ஊருக்கு போயிருந்தேன். நமது விவாகத்தை பற்றி என் தாயார் தந்தை இருவரும் நீண்ட நேரம் என்னிடம் பேசினார்கள். அவர்கள் கூற்றில் சில உண்மைகள் இருந்தன. உன் சகோதரி வீட்டை விட்டு ஓடி மீளாத ஒரு பழியை உண்டாக்கிவிட்டது. நமது வாழ்வை மிகவும் பாதிக்கின்றது. என் தாயார் நீ ஏழை என்பதை பற்றி கூட கவலைப்படவில்லை. இந்திராணியின் நடத்தை எங்கள் குடும்ப கௌரவத்தை மிகவும் பாதிக்கும் என்றே அஞ்சுகிறார்கள். அன்புள்ள அருணா, நீ என்னை மிகவும் மன்னிக்க வேண்டும். இந்நிலையில் நான் உன்னை மணந்து கொள்ள இயலாது. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் மறந்து விடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த பயங்கரமான கடிதத்தை எழுதும் பொழுது என் இருதயம் படும் பாட்டை விவரிக்கவே முடியாது. மன்னிக்கவும். இப்படிக்கு சுரேஷ். கடிதம் அருணாவின் கருத்திலிருந்து நழுவி காற்றில் பறந்து திண்ணைக்கு அப்பால் போய் விழுந்தது. அதை ஓடிச் சென்று எடுக்கக்கூட அவளுக்கு உடலில் வலிமை இருக்கவில்லை. தன்னை சுற்றியுள்ள பொருள்கள் அனைத்தும் சுழல்வது போன்ற ஒரு பிரமிப்பு ஏற்படவே அருணா தூணை பிடித்து கொண்டு சாய்ந்தபடி நின்றாள். மறுகணம் எங்குமே இருள்மயமாக அவளுக்கு தென்பட்டது. இந்திராணி வேறு வகையின்றி மல்லிகாவை பின்தொடர்ந்து மாடிக்கு சென்றாள். முன்பகுதியிலிருந்து விஸ்தாரமானதொரு அறைக்குள்ளிருந்து காதை பிளந்துவிடும் போல் சதங்கை நாதமும் தீம் தக தீம் தீம் என சப்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன. தாராளமாக நீ உள்ளே வரலாம். இனிமேல் நீ எங்களில் ஒருத்திதானே என்று மிகவும் உரிமையாக பேசிய மல்லிகா அவளது கரத்தை பற்றி உள்ளே இழுத்துச் சென்று ஜன்னல் அருகே கிடந்த பிரம்பு நாற்காலி ஒன்றில் உட்கார வைத்தாள். இந்திராணியின் எதிர்பாராத வரவு அங்கு நடந்து கொண்டிருந்த நடன பயிற்சிக்கு திடீரென்று முற்றுப்புள்ளி வைத்தது. நரைத்த கூந்தலும் குழிவிழுந்த கண்களும் எலும்பும் தோளும் கொண்ட தோற்றத்துடன் தரை மீது அமர்ந்து நட்டுவாங்கம் செய்து கொண்டிருந்த பெண்மணி தன் கையில் பிடித்திருந்த கோலை தரை மீது வைத்துவிட்டு மிகவும் ஆச்சரியத்துடன் இந்திராணியை விரைத்து பார்த்தாள். அவளது வியப்பை நீடித்து நிற்க ஒட்டாது பயங்கரமானதொரு இருமல் குறுக்கிட்டது. உடலை வளைத்து கொண்டு வாய் ஓயாது பெரும் சத்தத்துடன்
பரிதாபமாக விரும்பிய அவள் பக்கத்திலே தயாராக இருந்த பித்தளை பாத்திரம் ஒன்றை கையில் எடுத்து வாயில் நிறைந்து வெளிப்பட்ட கோழையை காரி உமிழ்ந்தாள். இந்த காட்சி இந்திராணியின் குடலை புரட்டியது. வேதனையும் அருவருப்பும் தாளாது அவள் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அப்பொழுது தன் எதிரே வியப்பே உருவாக 2 பெண்கள் இடுப்பிலே கையை வைத்த வண்ணம் அபிநய பாணியிலே நின்று கொண்டிருப்பதை கண்டாள். அந்த 2 பெண்களும் வயதில் ஏறக்குறைய இந்திராணியை ஒத்தவர்களாக இருந்தனர். ஒருத்தி சற்று ஒல்லியாகவும் நிறமாகவும் இருந்தாள். மற்றொருத்தி நல்ல சிவந்த நிறமாகவும் சதைப்பிடிப்பு நிறைந்த தோற்றமுள்ளவளாகவும் இருந்தாள். ஏறக்குறைய ஒரே உயரமாக இருந்த அவர்கள் இருவரும் ஒரே விதமாகவும் அலங்கரித்து கொண்டு பிறவி இரட்டையர்கள் போல் காணப்பட்டனர். மேக வர்ண நார்பட்டையும் மஞ்சள் நிற தாவானியும் பாதி முதுகு தெரிய உடலோடு ஒட்டினார் போல் தைத்திருந்த ஊதா வர்ண சோழியும் அணிந்திருந்தனர். கூந்தலை நெற்றியின் மத்தியில் வகுடு பிளந்து நீண்ட பின்னலாக பின்னி தொங்கவிட்டு கொண்டிருந்தனர். பின்னாலின் முடிவிலே தொங்கிக் கொண்டிருந்த குஞ்சலங்கள் அவர்கள் ஆடுவதை நிறுத்தி கொஞ்ச நேரமாகியும் இப்படியும் அப்படியுமாக ஊஞ்சலாடி கொண்டிருந்தன. வியர்வையினால் கலைந்தது போக எஞ்சிய பவுடர் பூச்சி சிறு திட்டுக்களாக கன்னம் நெற்றி இவை மீது லேசாக தெரிந்தது. கண்களில் பூசியிருந்த மை வழிந்து கன்னம் மீது பரவி கண்ணின் வட்டத்தை மிகைப்படுத்தி கொண்டிருந்தது. கூந்தலை அலங்கரித்து கொண்டிருந்த ஜாதி மல்லிகை மலர் சென்று வாடிப்போய் தனது மெல்லிய அழகிய வெண்ணிறத்தை இழந்து புளியம்பூவின் தன்மையை பெற்றிருந்தது. அந்த 2 பெண்களையும் எங்கேயோ முன்பு சந்தித்திருந்தது போல் இந்திராணிக்கு திகைப்பு ஏற்படவே அவர்களை சிறிது ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தாள். இவர்கள் இருவரையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய். இவர்கள்தான் சித்தநேரி நாட்டிய சகோதரிகள். நாசம் என்கிற படத்தில் கூட நாட்டியமாடியிருப்பவர்கள். இன்னும் புஷ்பராகம், கோதை கோயில் என்கிற படங்களில் வேஷம் போட்டு நடிக்கப் போகிறார்கள் என்று மல்லிகா அவர்களை அவளுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு இருமிக் கொண்டு தரை மீது உட்கார்ந்திருந்த எலும்பு உருவத்தின் பக்கம் திரும்பி, கோமதி அக்கா, இவள் பெயர் இந்திராணி. நாட்டியம் கற்றுக்கொள்ளவும் படத்தில் நடிக்கவும் ஆசைப்பட்டு கொண்டு வந்து சேர்ந்திருக்கா. நம்ம அம்மாவுக்கு சித்தப்பாவோட அத்தை பேத்தி இவள் என்று கொஞ்சமும் அஞ்சாது ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டாள். எலும்புருவம் முகத்தை சுளித்து அழகு காட்டி, போடி பழப்பத்தவளை, இங்கே இருக்கிற அத்தனை பெண்ணுங்களுக்கும் உங்க அம்மாளுடைய உறவும் பொண்ணுங்க தான் என்று உரிமைவிட்டு கோழியை இழுத்து பாத்திரத்தில் மீண்டும் காரி உமிழ்ந்தாள். சரிதான், உன் வாயால் நீ கெட்டு போகிறாய். நீ பேசுகிற பேச்செல்லாம் அம்மா கிட்ட எடுத்து சொன்னா எலும்பு கூட்டுல மன்றாடி கொண்டு இருக்கும் உன் உயிர் யமலோகம் போய் சேர்ந்துடும். கொஞ்சம் நாக்கை அடக்கி பேசு என்று மல்லிகா கோபத்துடன் எச்சரித்தாள். பதிலுக்கு கோமதி அதை காதில் கூட வாங்கி கொள்ளவில்லை. அம்மாவாம் அம்மா, உனக்கு உரத்திக்குத்தான் அம்மாவா? இதோ இங்கே வந்து ஏமாந்து அகப்பட்டு கொண்டிருக்கிறாளே இந்த பொண்ணு, இவளுக்கு கூட இன்னும் சில நாளிலே பார்வதி அம்மாவாயிடுவா. போய் சொல்லிக்கோ, எனக்கு ஒன்றும் பயமில்லை. இந்த அக்கிரமத்திற்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் போலீஸ் கையில் உன் அம்மாவும் நீங்கள் எல்லோரும் படப்போகிற போதுதான் உங்கள் எல்லோருக்கும் புத்தி வரப்போகுது என்று ஆத்திரமாக பேசிய கோமதி இன்னும் ஒரு முறை காரி உமிழ்ந்து விட்டு கீழே வீசி கோலை எடுத்துக்கொண்டு, அது கிடக்கு, உங்க வேலையை பாருங்க என்று தன் முன் நின்ற 2 பெண்களையும் ஒரு அதட்டல் போட்டாள். மல்லிகா மேலே பேசவில்லை. இந்த 2 நாட்டிய சுந்தரிகளின் திக்கில் திரும்பி, குந்தாலா, மஞ்சுளா, நீங்க 2 பேரும் உங்க டான்ஸ் பாடம் முடிஞ்சதும் இந்திராணிக்கு ஸ்நான அறையை காட்டி கொடுத்து உதவி செய்யுங்கள். மாற்று கட்டிக்கொள்ள அவள் சேலை கொண்டு வரவில்லை. அதனால் உங்கள் சேலைகளில் ஒன்றை எடுத்து தற்போதைக்கு கொடுங்க. பிறகு அம்மா கடையில் அவளுக்கு தேவையானது வாங்கி கொடுப்பாங்க என்று கூறிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள். மல்லிகா சென்ற பிறகு சில நிமிஷங்களை கோவந்தனினால் நாட்டுவாங்கம் செய்ய முடிந்தது. அவளது மெல்லிய உடலை வாட்டி அந்த பயங்கரமான இருமல் ஆரம்பித்து விடவே அவள் சலிப்புடன் கையில் இருந்த கோலை தரை மீது வீசி எறிந்துவிட்டு, போங்கடி பெண்களா, இந்த நோய் என் உயிரை பாதி தின்னு விட்டது. மிச்சம் பாதியே நீங்க 2 பேரும் தின்னு விடுவீங்க போல இருக்குது. உங்க அப்பா அளக்கிற சம்பளத்துக்கு இன்னைக்கு இதோட போதும் என்று இருமலடியே திணறினாள். நடன பயிற்சியை விரைவாக முடித்து கொண்ட மகிழ்ச்சியில் அப்பெண்கள் இருவரும் இந்திராணி அருகே வந்து அமர்ந்து உறவு கொண்டாடத் தொடங்கினார்கள். அவர்கள் பேச்சு, உபச்சாரம், அவர்கள் சகவாசம் ஒன்றுமே இந்திராணிக்கு பிடிக்கவில்லை. தன் பயங்கர நிலையை எண்ணி திக்பிரமை அடைந்து போயிருந்த இந்திராணி அவர்கள் இருவரும் எவ்வளவு உபசரித்தும் குளிக்கவோ வேறு உடைகள் ஆபரணங்கள் அணிந்து கொள்ளவோ சாப்பிடவோ மறுத்துவிட்டாள். சிறிது நேரம் நயமாகவும் கொஞ்சலாகவும் பேசியும் பயனில்லாதது கண்டு சகோதரிகள் இருவரும் சலிப்படைந்தனர். எங்கள் பேச்சை கேட்காவிட்டால் போ, அனாவசியமாக சாப்பிடவும் குளிக்கவும் பிடிவாதம் செய்தா அம்மா கிட்ட நல்ல பூசை வாங்கி கொள்ளப் போகிறாய் என்று பயமுறுத்திவிட்டு அப்பால் சென்று விட்டனர்.
தனியே உட்கார்ந்திருந்த இந்திராணியின் சிந்தனையில் பல்பல எண்ணங்கள் கொடியிட்டு ஓடின. தன் தங்கை அருணா, தமையன் ஆனந்தன், அப்பா, அடுத்து விட்டு சவுந்தரம்மாள் அனைவரையும் நினைத்து கொண்டாள். அப்பாவின் உடல் எவ்வாறு இருக்கிறதோ, அக்கா வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்ற அவமானத்தினால் அருணா எப்படியெல்லாம் துன்பப்படுகிறாளோ. சவுந்தரம்மாள் தாயாருக்கு மேல் எவ்வளவு அன்பாக இருந்தார்கள். அவர்களிடமாவது உண்மையை சொல்லி யோசனை கேட்டிருந்தால் இந்த அவமான நிலை வந்திருக்குமா? இவ்வளவு நாள் எத்தனையோ கஷ்டத்திற்கும் வறுமைக்கும் இடையே ஒழுங்காக பெற்றோருக்கு அடங்கிய பெண்ணாக வாழ்ந்துவிட்டு ஒரு நிமிஷம் பதட்டமடைந்து போய் வெளியே ஓடி வந்தது எவ்வளவு விபரீதமான செய்கை! காரிக்குளம் கிராமம் முழுவதும் இவ்வளவு நேரம் என்னவெல்லாம் பேசி சிரிக்கிறார்களோ. சோமசேகர் எவ்வளவு கொடுமையான மனிதன்! காதலிப்பதாக 2 வருஷ காலம் இனிய வார்த்தைகள் பேசி ஏமாற்றியதோடு அல்லாமல் ஒரு கயவன் கையில் அளவா சிக்கும்படி செய்துவிட்டார். என்ன இரக்கமற்ற மனிதன்! நான் நாசமடைந்து போனாலும் உலகிலே நீதி, சத்தியம் என்று ஒன்று உண்மையாக இருந்தால் அது அவரை கட்டாயம் தண்டிக்கும். ஐயோ, இந்த பார்வதி என்ன செய்வாள்? அடுத்தபடி இந்த பயங்கரமான இடத்தில் என்ன ஆபத்து நடக்கும் என தனக்குள் எண்ணி கலங்கிய இந்திராணி துக்கம் தாழ முடியாது விம்மி அழத் தொடங்கினாள். வெற்றிலை சருகின் மீது சுண்ணாம்பு பூசிக்கொண்டு தலையை குனிந்தபடி உட்கார்ந்திருந்த கோமதி ஒரு முறை இருமிவிட்டு அவள் பக்கம் திரும்பினாள். முதலில் இப்படித்தான் அழுகை வரும். உடலில் உணர்ச்சியும் மனதில் நம்பிக்கையும் நாசமாகிவிட்ட பின்பு அழுகை கூட வராது. என்னை பார், எத்தனை முயற்சித்தாலும் என்னால் அழவே முடிவதில்லை என்று கூறிவிட்டு சூழ் கொட்டினாள். இந்திராணியின் நெஞ்சு படீர் என்று வெடித்துவிடும் போல் துயரத்திலே குமுறியது. புத்தி கெட்ட பெண் நான். வீட்டை விட்டு கொட்டும் மழையில் துணிவாக புறப்பட்டு விட்டேனே. இத்தனை பெரிய பயங்கரம் காத்திருக்கிறது என்பதை அப்பொழுது அறியவில்லையே என்று திணறிக்கொண்டு விக்கி அழுதாள். இளம் வயது பெண் ஒருத்தி வீட்டின் கட்டுக்காவலில் உள்ளே இருக்கும் வரைதான் மரியாதை. அதை மீறிக்கொண்டு தான் தோன்றி போல் புறப்பட்டால் இந்த கதிதான் நேரும். ஏன் பெண்ணே அழற? உன் வீட்டை விட்டு ஓடி வரும்பொழுது இதெல்லாம் பற்றி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தாயா? உன்னை சொல்லி குற்றமில்லை. உன்னைப் போல இள வயசிலே நானும் இப்படித்தான் ஒரு தவறு செய்தேன். அப்போ இப்படியா இருந்தேன்? மண்ணில் பிடுங்கி எடுத்த வள்ளிக்கிழங்கு போல செவ்வப்பா அழகா இருந்த நான் கிராமத்து பெண், உலக விஷயம் தெரியாத மக்கு என்று கண்டுகொண்ட ஒரு பாவி பயல் காதல் கீதல் என்று சொல்லி ஏமாற்றி தன்னுடன் ஓடி வந்து விடும்படி தூபம் போட்டான். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பிபார் எல்லோரையும் விட்டுவிட்டு அவனே கதியென்று கிளம்பி வந்தேன். இந்த பார்வதியுடைய அம்மா ஒரு படு நீலி இருந்தாள். அவள் இப்போது செத்து விட்டாள். அவள் கையிலே ஒப்படைத்து விட்டு அந்த பாவி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டான். அதுக்கு பின்னாடி நடந்தது பற்றி விவரிக்க வேண்டாம். ஏனென்றால் விரைவில் நீ அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளப் போகிறாய். நடனம், நாடகம், சங்கீதம் என்று வெளிப்பார்வைக்கு ஒரு கலைப்போர்வை, உள்ளே ஆபாசமான வாழ்க்கை. பார்வதியின் தாயாருக்கு என்னால் எவ்வளவோ லாபம் ஏற்பட்டது. எனக்கு இந்த பயங்கரமான கொடிய ரோகம்தான் மிச்சப்பட்டது. இதோ இப்போ சற்று முன்னாடி ஆடினார்களே 2 மினுக்கு சகோதரிகள், பின்னால் என் போலத்தான் முடியும். ஏமாந்து போய் இங்கே வந்து சிக்கி கொண்டிருக்கிறாயே, உங்கதையும் இப்படித்தான் முடிய போகுது. மூச்சு விடாது பேசிவிட்டு கொல் கொல் என்று இருமி கோழையை துப்பினாள். இந்திராணியின் பீதி எல்லை கடைந்து போயிற்று. அம்மா, நான் செய்த பிசகுக்கு இதுவரை நான் அனுபவிக்கும் பீதியே போதுமான தண்டனை. இதை விட்டு வெளியேறிவிட்டால் எனக்கு போதும் என்று கூறிவிட்டு கண்ணீர் உகுத்தாள். கோமதி லேசாக சிரித்தாள். மிகவும் சுலபமாக சொல்லிவிட்டாயே. பார்வதி அவள் தாயை நல்லவளாக்கிவிடக்கூடிய யோகிதையை பெற்றவள். மரணம் ஒன்றுதான் இங்கிருந்து உனக்கு விடுதலை அளிக்க முடியும். உன் பெத்த தாய் தேடிக்கொண்டு வந்தாலும் நீ அவளுடைய பெண் அல்ல, தான் பெற்ற மகள் என்று 7 கோர்ட்டு ஏறி சத்தியம் செய்து நிரூபிப்பாள் பார்வதி. பெண்ணே, உனக்கு நான் என்ன சொல்ல முடியும்? ஏமாந்து போய்விட்டாயே என்று உன்னோடு கூட சேர்ந்து வருத்தப்பட முடியும், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு இருமத் தொடங்கினாள். பெற்ற தாய் என்ற ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கவில்லை. என்னை பெற்ற தாய் உயிருடன் இருந்திருந்தால் எனக்கு இந்த பயங்கர நிலை ஏற்பட்டிருக்காது அம்மா. அவ்வளவு பாக்கியம் நான் செய்யவில்லையே என்று கூறிவிட்டு துயரமும் பயமும் தாளாது வாய்விட்டு ஓவென்று அழுதாள் இந்திராணி. அது சமயம் மாடிப்படிகளில் காலடி ஓசை கேட்டது. பார்வதி கண்களில் தீப்பொறி பறக்க கோபாவேசமாக உள்ளே வந்து நின்றாள். குளிச்சு உடை உடுத்தி சாப்பிடவா என்று அருந்தி அழைத்தால், ஒப்பாரி வைக்கிறாயே, இதென்ன நீலி கண்ணீர்? இந்த ஜாலமெல்லாம் இங்கே ஒன்றும் பலிக்காது, எழுந்திரு என்று இறைந்து அதட்டினாள். இந்திராணி பதில் பேசாது விக்கி அழுவதைக் கண்ட அவள் ஆத்திரமடைந்து ஒரே பாய்ச்சலில் அவளை அணுகி கரத்தை பற்றி முரட்டுத்தனமாக இழுத்துச் சென்று பின்கட்டில் மிகவும் இருளாக காணப்பட்ட ஒரு அறையில் தள்ளி கதவை தாளிட்டுவிட்டு வெளியே பூட்டி கொண்டு திரும்பினாள். ஓட்டை உடைசல் பாத்திரங்கள் தாறுமாறாக குவிக்கப்பட்டிருந்த அந்த அறையில்
கைதியாக கிடந்த இந்திராணிக்கு வெளியே என்ன நடக்கிறதென்றே ஒன்றும் தெரியவில்லை. பயத்திலே நடுங்கிக் கொண்டு அழுது சோர்ந்து போய் அவள் தன்னையும் அறியாது தூங்கிவிட்டாள். திடுக்கிட்டு விழித்து கொண்ட பொழுது தாழ்வாரத்தில் யாரோ வேகமாக நடந்து வரும் ஓசை கேட்டது. அறையில் பரவி நின்ற இருளில் அவளால் நேரத்தை ஊகிக்க முடியவில்லை. காலடி ஓசை அறையின் கதவை சமீபித்ததும் நின்றது. சாவிகள் குலுங்கும் சப்தமும் தொடர்ந்து பூட்டு திறக்கப்படும் ஒலியும் கேட்கவே இந்திராணி உடலை சிலிர்த்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வேலை போட்ட பட்டினியில் புத்தி வந்துதான் பார்க்க வந்தேன் என்று அதட்டிய பார்வதி தாழ்வாரத்து சுவரில் இருந்து மின்சார விளக்கை ஏற்றினாள். கதவு ஓரமாக ஒடுங்கிக் கொண்டு நின்ற இந்திராணியை கண்டதும் பற்களை கடித்து கொண்டு ஆத்திரத்துடன், வந்ததும் வராதுமாக வம்பு கொடுக்கிறாயே சனினே, இனியாகிலும் அழுகிறத விட்டுட்டு சோத்தை போய் தின்னு தொலை என்றாள். இந்திராணி மௌனமாக நிற்பதைக் கண்டதும் அவளது கோபம் பன்மடங்காகியது. அடி சனினே, உன்னைத்தான் சொல்கிறேன், காது உனக்கு செவிடா என்று இறைந்து கத்தினாள். இந்திராணியினால் அழ முடியவில்லை. ஆனால் முன்பிருந்த திகில் இப்பொழுது அவளிடம் இருக்கவில்லை. ஆகவே சற்று துணிவாக, அம்மா, முன்பின் தெரியாத என்னை ஒரு கைதி போல் அறையில் அடைத்து வைத்து இம்சிக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டாள். பார்வதி பற்களை இன்னும் அதிக வேகமாக கடித்தாள். நியாயம் அநியாயம், கிராமத்து பெண் என்றானே வீராசாமி, பேச்சை பார் பேச்சை என்று உருமினாள் அகங்காரமாக. நான் ஒன்றும் அனாதை அல்ல. எனக்கு அண்ணன், தங்கை, அப்பா எல்லாம் இருக்கிறார்கள். இதுவரை என்னை தேடிக்கொண்டு இங்கே சமீபத்தில் வந்திருந்தாலும் வந்திருப்பார்கள். என்னை இம்சை செய்தால் வீணாக போலீசார் வசம் நீங்கள் அகப்பட்டுக் கொள்வீர்கள். அதனால் மரியாதையாக என்னை என் ஊருக்கு அனுப்பிவிடுங்கள் என்றாள் இந்திராணி மிகவும் துணிவாக. இதை கேட்ட பார்வதி ஆவேசம் வந்தவள் போல் ஒரே எட்டில் அப்பெண்ணை நெருங்கி, போலீஸாம் போலீஸ், நேற்று பிறந்த பெண் நீ என்னை மிரட்டுகிறாயா என்று ஆத்திரத்துடன் கையை ஓங்கி ஒரு அறை வைத்தாள். பெற்றெடுத்து வளர்த்த தந்தை கை நீட்டி அடிக்க புறப்பட்டதை பொறுக்க முடியாது புரட்சி செய்து வெளிப்பட்டு ஓடி வந்த இந்திராணியினால் இதை சகிக்க முடியவில்லை. கேவலம் மிருக வாழ்வு வாழும் ஒரு ஸ்திரீ தன்னை கைத்தொட்டு அடிப்பதா என்று எண்ணிய மாத்திரம் அவளது ரத்தம் கொதித்தது. கொஞ்சம் நஞ்சம் இருந்த பயம் அனைத்தும் ஒரே கணத்தில் பறந்தோடி விடவே சற்றென்று குனிந்து மூளையில் கிடந்த விறகு கட்டைகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டாள். பார்வதி மேலே பேசும் முன் கையில் இருந்த அந்த ஆயுதத்தினால் ஓங்கி ஒரு முறை அவள் மண்டையில் போட்டாள். கிரீச்சென்று கூவிய பார்வதி வெட்டி சாய்த்த மரம் போல் கீழே விழுந்து விட்டாள். அவள் நெற்றியிலிருந்து பீரிட்டு கொண்டு தரை மீது வழிந்தோடிய இரத்த வெள்ளத்தை கண்டதும் இந்திராணியின் உடல் பயத்திலே நடுங்கத் தொடங்கியது. அசைவற்று கிடந்த பார்வதியை திகிலுடன் ஒரு முறை பார்த்துவிட்டு விறகு கட்டையை பிடித்தபடி அறையை விட்டு வெளியே வந்தாள். பார்வதி போட்ட சத்தத்தை கேட்டு மாடியிலிருந்து பெண்கள் உதவிக்கு ஓடி வந்தால் ஆளுக்கொன்று தலையில் போட்டு விடுவது என்று தீர்மானித்தபடி நெஞ்சு பதற இருட்டில் தடுமாறி கொண்டு கூடத்திற்கு வந்தாள். என்ன ஆச்சரியம், வீட்டில் யாரையுமே காணவில்லை. மனித அரவமின்றி வீடு ஒரே நிசப்தமாக இருந்தது. வாயில் அறையில் எரிந்த விளக்கு ஒளியின் உதவியால் மெல்ல நடந்து வாசல் கதவு பக்கம் சென்றாள். மேலே என்ன செய்வது என்று யோசிக்கும் முன் மாடி அறையிலிருந்து இருமும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து யாரோ கீழே இறங்கி வரும் ஓசை கேட்கவே இந்திராணி திகிலுடன் திரும்பினாள். இருமிக் கொண்டு கீழே இறங்கி வந்த கோமதி, யாரது என்று இருமலுக்கிடையே அதட்டும் முன் இந்திராணி தாழ்பாலை திறந்து கொண்டு மான் குட்டி போல் பாய்ந்து வெளியே பரவி கிடந்த இருளில் ஓடினாள். பயம், சந்தோஷம் என்ற இரு உணர்ச்சிகளும் ஒருங்கே உள்ளத்திலே அலைமோத கால் சென்ற போக்கிலே சந்துகளிலும் தெருக்களிலும் திரும்பி திரும்பி தலை தெறிக்க இந்திராணி ஓடினாள். பயத்தில் அவளது இருதயம் வெடித்து விட எந்த நிமிஷமும் தயாராக இருந்தது. ரோந்து சென்று கொண்டிருந்த போலீஸ் சேவகன் ஒருவன், யாரது என்று அதட்டிய குரலில் அவளை நடுங்கச் செய்துவிடவே ஒரு தெருவின் முகப்பிலிருந்து இருளில் பாய்ந்து இன்னொரு தெருவுக்குள் பாய்ந்தாள். அந்த சமயம் ஜாமான்களை ஏற்றிக்கொண்டு வெளியூர் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று வேகமாக அந்த தெருவிற்குள் திரும்பியது. பளிச்சென்று வீசிய விளக்கு ஒளியில் இந்திராணியின் கண்கள் பார்வையை இழந்தன. வேகமாக தன் மீது ஏதோ மோதுவதைப் போன்ற ஒரு உணர்ச்சி தான் அவளுக்கு தெரியும். அதற்கு பின் எல்லாம் ஒரே சூன்யமாக இருந்தது. அஸ்தமிக்க கொஞ்சம் நேரமே தான் இருந்தது. வரப்பன் மீது வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்த ஆனந்தன் காரிக்குளம் வாய்க்காலை சமீபத்ததும் நின்றான். மூட்டையை இறக்கி துணி துவைக்கும் கல்லின் மீது வைத்துவிட்டு நீரில் இறங்கினான். முகத்தை கழுவிக்கொண்டு ஓடும் நீரை அள்ளி 2 வாய் பருகினான். காலையில் வீட்டை விட்டு கிளம்பியவன் அதுவரை பச்சை தண்ணீரை கூட கண்ணால் காணவில்லை. முதல் நாள் மாலை வந்து சதாசிவத்தை பார்த்து போன வைத்தியர் எழுதி கொடுத்திருந்த மருந்து உள்ளூர் கடைகளில் கிடைக்கவில்லை. அதை வாங்கி வரவும் இந்திராணி சம்பந்தமாக சில தகவல்களை அறியவும் அவன் காலையில் எழுந்ததும் சாப்பிடாது வீட்டை விட்டு கிளம்பியிருந்தான். அடுத்த ஊர் கடைத்தெருவில் மருந்திற்காக அலைந்து எஞ்சிய நேரத்தில்
தங்கையை தேடி பிடிக்க தக்க உண்மையான தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆசாமிகளை நாடி தெரு தெருவாக அலைந்து சோர்ந்து போயிருந்தான். பசி கண்களை சுழற்ற, கால்கள் தள்ளாட, எரிந்த வெயிலையும் பொருட்படுத்தாது அவன் அலைந்ததுதான் மீதமாக இருந்தது. இந்திராணி பற்றிய விவரம் ஏதும் அறியவே முடியவில்லை. தன்னை சுற்றிலும் லேசாக படர்ந்து கொண்டிருந்த அந்தி இருளை வெறித்த வண்ணம் ஆனந்தன் துவைக்கும் கல் மீது வந்து அமர்ந்தான். வீட்டிற்கு போய் சாப்பிடும் வரை அவனால் பசியை தாழ முடியாது போல் இருந்தது. மூட்டையிலிருந்து வெளியே தலை நீட்டி கொண்டிருந்த வெள்ளரி பிஞ்சுகளில் ஒன்றை கையில் எடுத்தான். பெல்ட் வளையத்துடன் இறுக்கமாக செருகி வைத்திருந்த வாழை இலை நறுக்கும் நீண்ட கத்தியை உருவி எடுத்து நிதானமாக வெள்ளரி பிஞ்சை தோல் சீவி நறுக்கி சுவைத்து தின்ன தொடங்கினான். பசி என்பது எவ்வளவு கொடுமையானதொரு உபத்திரவம்! மரணத்துடன் ஒவ்வொரு நிமிஷமும் ஊசலாடி கொண்டு நோய்வாய்ப்பட்டு கிடந்த தந்தை ஒருபுறம், வீட்டை விட்டு ஓடிய தங்கையின் கதி என்ன ஆனதோ என்று அறிய முடியாத பயங்கர நிலை இன்னொரு புறம், ஏழைகள் எதிர்த்து பேசவோ நியாயங்கோரவோ வழியில்லாதவர்கள் என்ற காரணம் பற்றி மணந்து கொள்வதாக வாக்களித்துவிட்டு கணப்பொழுதிலே வேண்டாம் என்று உதறி எறியப்பட்ட அருணாவின் அவலமான நிலை மற்றொரு புறம். இவைகள் போதாதென்று கையில் சிப்பு தம்புடி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை இயற்கையின் தாபம் சும்மா விடுகின்றதா? இந்திராணி திரும்பி வரட்டும் என்று காத்திருக்க முடிந்ததா? அப்பாவின் உடல்நிலை சரியாகட்டும் என்று தயங்கத்தான் முடிந்ததா? ஆனந்தனுக்கு வயிறு பசித்தது. அந்த பசியில் இவ்வளவு கஷ்டங்களையும் மறந்து காயை ருசி பார்த்து சுவைத்து கூட தின்ன முடிந்தது. இவ்வாறு சிந்தனை வசப்பட்ட ஆனந்தன் நிலையை எண்ணி திடுக்கிட்டு அருவருப்படைந்து கையில் இருந்த காயை வெறுப்புடன் ஓடும் நீரில் வீசி எறிந்தான். சீச்சி, என்ன ஜென்மம் என தனக்குள் முணுமுணுத்த வண்ணம் பாதி மென்று கொண்டிருந்ததை கூட காரி துப்பிவிட்டு வாயை கழுவி கொண்டான்.